8 மாதமா எந்த ஒரு தவறும் செய்யாமல் 8 மாதமான சிறைச்சாலை கொடுமையை அனுபவிச்சிருக்கேன். மேடையில் பேசுனதாக தான் வழக்கே மேலே அதுக்கு அவதூறு வழக்கு போடலாம். தேசிய பாதுகாப்பு சட்டம் அது 4 முறை போட வேண்டியது. ஒரு முறை இந்தியாவில் எங்கேயும் போடல, அது காஷ்மீர் தீவிரவாதிகள் கூட போடல. 4 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை திரும்ப போட்டு 8 மாதம் சிறையில் அடைச்சி வச்சுருந்தாங்க. இது இந்த அரசோட பழிவாங்கிற நோக்கம்னு தெரியுது. அதே விதத்தில் இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் இந்த மாநாடு நடத்தின பிறகு மிக பலத்தோடு நாங்கள் வளர்ந்துருக்கோம். அந்த எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் பயமும் ஒரு காரணம். இந்தமாரி எங்களை உள்ளே வச்சு எங்களுடைய கட்சி வளர்ச்சி பண்ணியை முடக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த ஒடுக்குமுறையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து 81 சந்தித்து தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். தவிர இதை கண்டு நாங்கள் அஞ்ச போகிறதில்ல, நாங்கள் மனசு தொய்வு அடைய போகிறதில்ல. தொடர்ந்து எங்களுடைய செயல்பாடு ஐயாவோட ஆலோசனைப்படி மிக தீவிரமாக எங்களுடைய செயல்பாடு. இப்படிப்பட்ட ஒரு தவறான நடவடிக்கையை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எடுத்திருக்கிறது. திரும்ப காலம் அவங்களுக்கு சரியான பதிலடியை வன்னிய சமுதாய மக்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. வர நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதிலிருந்து இந்த தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு எங்களுடைய பலம் என்ன என்பது நல்லா தெளிவாக நமக்கு தெரியும். அந்த வகையில் இதில் என்னன்னா, இப்போ இவங்க என் மேலே வழக்கு போட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, அது விசாரணை இருக்குது. பல வழக்குகள் எல்லாம் அவங்க மேலே இருக்குது. இப்படி இருக்கும்போது என் மேலே ஒரு வழக்கு போடுறதுக்கு உண்டான தகுதியே முதல்ல அந்த அம்மையாருக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்களை அடக்கி ஒடுக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு இதை செஞ்சுருக்காங்க. இதையெல்லாம் சந்தித்து வந்திருக்கோம். மேலும் இதுக்கு மேற்பட்டு தொடர்ந்து எங்களுடைய வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலோட வேலை திட்டங்களை ஐயா ஆலோசனைப்படி தமிழ்நாடு முழுக்க எங்கள் மக்கள் மத்தியில் தேர்தல் பிரச்சார வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்ய இருக்கோம். தேங்க்ஸ்.